என்னடாவா கோயிலுக்குள்ளே போகலாம்னா கோயில் வந்து பூட்டி இருக்குது. கனடாவில் நான் என்ன வேலை செய்கிறேன்னு சொன்னால் ஒரு மனுஷன் எடுத்து நாங்கள் போன் எடுக்கிறேன். பான் வாங்கிட்டு இருக்கிறார். மற்றது வாய்ப்பான் இருக்கு. அப்போ என்னமே எனக்கு அந்த முருகன் பேர் ஒன்று அனுப்பி விடுங்க. காசு அனுப்பினா அப்புறம் அனுப்புவோம். எவ்வளோ எங்களுக்குண்டா டிஸ்கவுண்ட் இல்லையே. உடுப்பு வந்து துவைக்க போடணும். மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சாகின். டே 15ல் நிற்கிறோம். 100 டே சேலஞ்ச் வந்து கனடாவில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு 15வது நாள். இந்த 15 நாள் என்ன மாதிரி போகுதுன்றே தெரியலை. நேற்று தான் இந்த சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி கிடக்கு. என்ன மாதிரி சேலஞ்சுன்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். முன்னுக்கு வாரம். இது இன்றைக்கி டே 15. ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எல்லாருமே வந்து கனடாவில் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணி நிற்கிறோம். அது ஒரு பிரச்சனை. அதை ஒரு டைட்டிலாக வச்சு இந்த சேலஞ்சை வந்து செய்து கொண்டிருக்கிறேன். டெய்லி விலாக்காக வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகிக்கொண்டே இருக்கும். 15 நாளும் வீடியோ போட்டிருக்கேன். அதை தாண்டி நிறைய விலாக்ஸ் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம போய் பாருங்கோ. நிறைய இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்து போட்டிருக்கிறேன். இந்த டெய்லி விலாக்கில் நான் என்னென்ன செய்கிறேன், நான் என்னென்ன சாப்பிட்றேன்றது தான் வீடியோக்கெல்லாம் வந்துட்டுருக்கு. கொஞ்ச நாள் போக இந்த குளிர் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுன்னு சொன்னால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நான் வந்து வீடியோஸ் சம்மந்தமான வேலைக்கு தான் போகிறோம். கனடாவில் நான் என்ன வேலை செய்கிறேன்னு சொன்னால் மார்க்கெட்டிங் வேலை தான் வந்து செய்கிறேன் ஃபுல் டைமாக. ஃப்ரீ டைம் இருந்தேன்னு சொன்னால் ஊபர் ஓடுவேன். ஆனால் ஊபர் வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த வீக் ஃபுல்லாக ஓடவே இல்லை. இந்த வீக் ஓடையில் போன ஞாயிறு ஓடையில் அப்படி கனடாவில் ஓடையில். ஓகே, இன்றைக்கும் எங்களுக்கு ஊபர் ஓடலாம் டைமே வராது. ஏன்னா ஃபுல்லாக வேலை. நீங்கள் வச்சுருக்கிற உங்களுடைய பிஸ்னஸை எங்கள் மூலம் விளம்பரப்படுத்தணும்னு சொன்னால் ஈஸியான முறையில் விளம்பரப்படுத்தி தருவோம். ஸோ எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க. நல்ல பட்ஜெட்டில் உங்களுக்கு செய்தர நாங்கள் காத்திருக்கிறோம். ஓகே, இப்போ எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். வாங்கோ. ஸ்காப்ரோவுக்கு வந்தாச்சு. முதலாவது எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் இந்த ஃபோம்லா ஹாண்டாக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி மழை பெய்யுது கனடாவில். இன்றைக்கி ஸ்காப்ரோ சைடெல்லாம் மழையாகிறதுக்கு பாருங்க. இப்போ லைஸில் வந்து அந்த தூவானம் வந்து அடிக்குது. இப்போ ஃபோம்லா ஹாண்டாக்கெலாம் நிற்கிறேன்னு பாருங்க. எத்தனை கார் நிற்கிதுண்டு இதில். 2026 எல்லாமே வந்து புது கார்கள். ஃபோம்லா ஹாண்டாவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது வந்து எங்கே போக போகிறேன்னு சொன்னால் கேமராமேனை பிக்கப் பண்ணுறதுக்கு இப்போ போக போகிறேன். 7.1 கிலோமீட்டராம். நல்ல வெதர் உண்டு. மப்பும் மந்தனமாக இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஆனால் இதை விட பெருசாக வந்து மழை பெய்யும்னு சொன்னவங்க இன்னும் மழையை காணையில். பார்ப்போம் எத்தனை மணிக்கு பெரிய மழை பெய்யுதுண்டு. நல்லா தான் இருக்குது. மழை நேரத்தில் எப்படி தெரியும். எனக்கு இப்போ சரியாக வந்து பசிக்குது. 2:12 ஆகிடுது. பகல் வந்து இன்றைக்கி பால் புட்டு சாப்பிட்டது. பால் புட்டு நல்லா தான் இருந்தது. இன்றைக்கும் பால் புட்டோட பிளெயின் டீ சூப்பராக தான் இருந்தது. இப்போ திருப்பி வந்து பசிக்குது. இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வேறு. ஸோ அதால் வந்து நான் முதல்ல வந்து கேமராமேனை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கனடா கந்தசுவாமி கோயிலுக்கு தான் போகிறேன். கோயில் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே எங்களுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆளை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் முதல்ல கனடா கந்தசுவாமி கோயிலுக்கு போவோம். டைம் இருக்குது இன்றைக்கி. கனடா கந்தசுவாமி கோயில் க்ளோஸ்ன்னு சொல்லுது. பட் ஓகே. ஓஹோ 14 நிமிஷம் காட்டுது காய்ஸ். இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. முருகன்ட்ட போகாமல் இருக்கா. முருகன்ட்ட ஒவ்வொரு வள்ளியும் தவறாமல் போகணுமென்று தான் ஆசைப்பட்றேன். பட் இன்றைக்கு கூட இங்கே கேமராமேன்ட்ட விராட்டி நான் கோயிலுக்கு வந்திருக்க மாட்டேன்னு சொன்னால் கோயில் வந்து சரியான தூரத்தில் இருக்குது. மற்ற பக்கம் இருக்கிறதால இன்னும் சரியான கஷ்டமாக இருக்குது. ஸோ இவர்கிட்ட வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கிறதால கோயிலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அதுவும் கஷ்டம். ஆள் வாரார், கச்சானோட வாரார். கச்சான் வந்து அவன் அக்காக்கள் ஊருக்கு போன வேணும். கச்சான் கொண்டு வந்த வேணும். கார என்னடா என்ன கொண்டு வர எங்கே கச்சான் ப்ரோ? ஒரு மனுஷன் எடுத்து நாங்கள் போன எடுக்கிறேன். ஆ போன்ற நிலைமையை நீ காட்டினா செத்து போயிடுவேன். என்ன போனது? அடே போன் பட்டி பர்சன்டேஜால சார்ஜரை படதாக்குதா இல்லாட்டிக்கு இது சார்ஜர் இல்லைன்றாங்களே. என்ன கச்சான் குளிருது வருதா? ஏதோ சாப்பிடு பார்க்கட்டும். எவ்வளோ தரும்? அடே ஊருக்கு வச்சு சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்கு. நல்லா நீங்கள் வருது
வறுத்தது நாங்கள் வீட்டை வறுக்கல அங்கே இது வறுத்து கொடுக்குது பேக்கிங் பண்ணி அதான் ஊரில் சூப்பராக தான் இருக்குது மாமியார் வறுத்தது மாமியார் சரியா நல்லா இருக்கே நான் சொல்லுவேன் நான் கஜானோட வரும் வேறு ஒன்றும் பண்ணேன் கஜான் அப்படி மேலே 200 இருக்குமே இந்த கஜான் 300 இப்போ ஊரில் வாங்கினேன்னு சொன்னால் ஒரு 300 சரி 500 வைப்போம் $5 மேலே என்ன ஆனால் ஏன்னா கஜான் தான் இப்படி இங்கே வாங்குறேன்டா ஏன் அப்படி தான் போயிடும் ஆனால் இந்த அந்த கஜான் டேஸ்ட் வராது அதான் பிரச்சனை பூந்தி அடிச்ச மாதிரி இருக்கும் நல்லா தான் இருக்கும் நான் வீட்டை வண்டி தான் சாப்பிடணும் ஏன்டா இதை வச்சு சாப்பிட்டா கார் நாசமாக போயிடும் கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போதியா போயிட்டு 20 நிமிஷம் நீ இப்போ தான் அங்கேருந்தே வீட்டேருந்தே வர கூட ஃபோமில் ஒன்றாங்க போயிடல போல இல்லை போனேன் போயிட்டு நான் வீட்டை திரும்பி போகும்போது யோசிச்சோன்னிக்க தான் அப்புறம் நான் ஆன்லைனை பார்த்தேன் நீ ஆன்லைன் வந்திருக்கேன் நான் இந்த மெசேஜ் பார்க்கிறேன் அதான் லப்பில் வரல நான் ஆன்லைன் நான் லப்பில் கனெக்ட் பண்ணி ஃபோன் வாங்கிக்கிறேன் முருகன் கோவிலுக்கு வந்துட்டோம் கனடா கந்த சுவாமி கோயில் ஆனால் கோயில் வந்து இப்போ பூட்டு என்னென்னு சொன்னால் இப்போ நேரம் போயிட்டுது பட் இருந்தாலும் நாங்கள் கோயிலுக்குள்ளே போமா ஆக்கள் இல்லை ஏன்னா கோயில் இப்போ பூட்டு தான் கூகுள் மேப்பில் காட்டுது மதிய பூசை வந்து முடிந்து விட்டது இனி மாலை நேர பூசை தான் நடக்கும் நாங்கள் சும்மா போய் கோயிலை கும்பிட்டாலே சரி எங்களுக்கு என்னடாவா கோயிலுக்குள்ளே போகலாம்னா கோயில் வந்து பூட்டி இருக்குது என்ன செய்வோம் வாங்க போவோம் வேறு என்ன முருகன் இன்றைக்கு எங்களை மறைச்சிட்ட பார்த்தீங்களா நாங்கள் ரெண்டு முக்கால் தான் வந்திருக்கோம் ஏன் கோயில் பூட்டி இருக்கு முன்பக்கத்தால் போகலாமோ அதாவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க முன்பக்க கதவும் பூட்டி தான் இருக்கு போல் சரி ஓகே நாங்கள் கோயிலடிக்கு வந்த நாங்கள் பட் என்ன செய்கிறது கோயில் பூட்டி இருக்குது ஆனால் இவ்வளோ காரம் ஏன் நிற்கிது அதான் முள்ளுக்கு 5000 ஆக்கள் இந்தியா இருக்குமேண்ணே சரி மக்களே நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம் இந்த நியூ கல்யாணி இந்த டைனின் அங்கே போய் சாப்பிட போகிறோம் என்ன சொன்னால் நாங்கள் இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் நிற்கிறதால இந்த கடை வந்து எங்களுக்கு கிட்டவா இருக்குது ஸோ இப்போ அங்கே போயிட்டு சாப்பிட போகிறோம் நேரம் இப்போ சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:14 இப்போ நான் வந்து வோமெம்பில் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு எங்களுடைய டே ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட் ஆகிடுது ஆனால் நான் பிளான் பண்ணி வந்தது இன்றைக்கு தான் நிறைய வீடியோ வந்து எடுக்கணும்னு சொல்லி எல்லாமே வந்து சொதப்பிடுச்சு ஸோ ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இப்போ வோமெம்பில் நோக்கி போய்க்கொண்டிருக்கிறேன் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாளைக்கு தான் திருப்பி வரணும் இன்றைக்கு எடுக்க வேண்டிய வீடியோவை நாளைக்கு எடுக்கணும் ஆனால் நாளைக்கு ஆல்ரெடியே புக்கிங் இருக்குது 2 வீடியோ எடுக்கணும் ஓகே நாளைக்கு கொஞ்சம் பெரிய டேயாக இருக்கும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்கும் வரும் சொன்னால் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்க போகிறது ஸோ அதையும் வந்து அப்படியே எடுத்து போடுவேன் அது நாளைக்கு வர ப்ளாக்கில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன செய்கிறது இந்த டே பிழைச்சிடுச்சு இப்போ நான் வந்து 401 பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ 5:15 இனி ட்ராஃபிக்கும் ஆக போகிறது அதான் நாங்களும் கவலையாக கிடக்கு பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு எவ்வளவு கார்கள் இதில் போகுதுன்னு பாருங்க மற்றது அங்காளி பக்கத்தாலையும் பாருங்க எவ்வளவு வாகனங்கள் வந்து கொண்டிருக்கேன் ஒரு நாளைக்கு இந்த 401 மட்டுமே எத்தனையோ லட்சக்கணக்கான வாகனங்கள் வந்து பயணம் செய்கிறது பார்த்தீங்களா நான் வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறேன் வீடியோவை அந்த கார் வந்து பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் சரியான தூரத்தில் போது காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்துனாண்டு சரி மக்களே இப்போ நான் வின்னஸுக்கு வந்திருக்கிறேன் இது வந்து எங்களோட ஓமம்பில் எங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற வின்னஸுக்கு தான் வந்தேன்னா அண்ணா ஒரு ஆளை கூட்டிக்கணும் வந்தேன்னா அண்ணா இப்போ உள்ளே போயிட்டார் வின்னஸுக்கு வந்திருக்கிறோம் வின்னஸில் இப்போ சம்மர் உடுப்பெல்லாம் கூட கிடக்கு வின்னஸில் நல்ல நல்ல தொப்பியாக இருக்குது தொப்பியே போடுறத விட்டாச்சு ஏன்னா தலைமுடி எனக்கு வளர்ந்து விட்டது இங்கே சம்மர் உடுப்பெல்லாம் கூட இருக்குது பாப்பா வின்னஸ் வந்தாங்களே எனக்கு ஏதாவது உடுப்பு இருந்தால் எடுத்துன்னு அண்ணா அதில் வெள்ளட் பார்த்து நிற்கிறேன் இந்த பாருங்க என்ன என்ன உடுப்பு எடுக்கலாம் இல்லைங்க இப்படி டிஷர்ட் தான் நான் வந்து அன்றைக்கு
H&Mல வாங்கினான் 2 மாதிரியே இருக்குது. இது அதில் ஒன்று தான் நான் இப்போ போட்டிருக்கேன் பாருங்க. அதே ப்ரைஸ். ஆனால் நான் போட்டிருக்கிறத விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த இது சார் வேலைக்கு தெரிஞ்சதை இங்கே வந்து வாங்கிக்கலாம் ப்ராடக்ட். அன்றைக்கு அந்த மோலுக்கு சுற்றி தெரிஞ்ச நேரத்துக்கு ஒரே இடத்துலையே ஷாப்பிங்கை முடிச்சுட்டு போய்க்கலாம். என்ன செய்கிறது? ஏதாவது வித்தியாசமான கலர் இருந்தால் வாங்கலாம் தான். ஒன்றும் மாட்டுது இல்லையே. சரி மக்களே, என்னென்னா எனக்கு வின்னர்ஸுக்கு பெறணுமெண்ட்டு அலுவலே இல்லை. அண்ணா இதில் ரக் வந்தனால் அப்படியே சும்மா ஓகே பார்ப்போமெண்டு வின்னர்ஸில் ஏதாவது உடுப்பு இருக்கான்னு பார்த்தேன் நாங்கள். ஆனால் என்னென்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. எல்லாமே வந்து சமருக்கு போடக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்கள் இருக்குது. ஆனால் எல்லா கலர்லையும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதை எடுக்க சரி வராது. அப்போ நாங்கள் இப்போ திருப்பி குளிருது. இப்போ நான் வந்து எங்களோட வீட்டை நோக்கி பயணம் செய்ய போகிறேன். வீடு வந்து பக்கத்தில் இருக்குது. வீட்டை வந்தாச்சு. வெளியில் வந்து கிளைமேட்டை பாருங்க, நல்ல குவாய்டாக இருக்குன்னு. வீட்டை வந்தாச்சு. இப்போ பிளேன் குடிக்க போகிறோம். அதோட என்னென்னு சொன்னால் மாமா கடையில் இன்றைக்கி தமிழ் சாப்பாடு கடையை போய்க்க ப்ராடக்ட்டு. இதில் பான் வாங்கியிருக்கிறார். மற்றது வாய்ப்பான் இருக்குது. பவனிசன் வணக்கம். பவனிசன் இங்கே பவனிசன் வணக்கம். அப்போ எப்படி எங்களோட வீடியோக்கள் பார்க்குறேன் நீங்களோ? எங்க உங்களோட முகத்தை காடுங்க. படக்கையா நீங்கள் என்ன நீ தூக்கணும் வருவேன், நான் மறைச்சு போட்டு முகத்தை. என்னடா என்ன நேரம்டா அவங்க? நேரம் சரியாக 6:23. உங்கே என்ன நேரம்? 4:53 பார்த்தீங்களா? 4:53 படுக்கையில் என்ன எவ்வளோது ஹார்ட் ஒர்க், எவ்வளோது ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்னு பார்த்தீங்களா? என்ன ஒலிம்பிட்டியே மக்களே பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் விட்டுறான். அப்போ என்னமே எனக்கு அந்த முருகன் பேர் ஒன்று அனுப்பி விடுங்க. காசு அனுப்பினா அப்புறம் தான் அனுப்புவோம். எவ்வளோ எங்களுக்குண்டா டிஸ்கவுண்ட் இல்லையே? ஒரு இதுவும் இல்லை. ஏன் செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து தான் பில்லை போடுவோம். நகைக்கு மட்டும் சேதாரம் போடுவீங்க. அப்போ நாங்கள் ஒரு 5 பலகையை வேண்டி அதில் எத்தனை வீணா போகுது, அவ்வளவு அடிக்கணக்கில் வீணா போகுது. அப்போ நாங்களும் சேதாரம் போடத்தான். அது என்ன தங்கத்துக்கு மட்டும் சேதாரம்? அது சரிதான். என்று சொன்னால் இந்த டே எங்களுக்கு ஃபுல்லி லாஸ்ட் ஆகிட்டு 15வது நாள் மறக்கவே இல்லாத ஒரு நாளாக எனக்கு. இந்த சேலஞ்ச் தொடங்கின நாள்லேருந்து இல்லை, இதுக்கு முன்னவும் தான் இந்த நாள் சரியாக வேஸ்ட் பண்ணி போட்டேன். என்னென்னு சொன்னால் கோயிலுக்கு போனால் கோயில் பூட்டி இருக்குது, வீடியோ எடுப்ப மாட்டா அந்த வீடியோ எடுக்கிற அந்த எல்லாமே வந்து குழம்பிட்டு டைம் அடிபட்டு போச்சு. சரி ஓகே எல்லாத்தையும் நாளைக்கு பிட் போட்டுட்டு இப்போ வீட்டை வந்து பிளேன்டையும் பேக் பாடம் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். இந்த டேயை பிரியோசனமாக்குவோம்னு சொல்லி டேயை தான் வேஸ்ட் பண்ணி போட்டோம். சரி வீட்டை என்னென்ன க்ளீன் பண்ணுவோம்ண்டு ரூமை வந்து க்ளீன் பண்ணி தண்ணி போத்துருவாலும் இதெல்லாம் தண்ணி போத்து, மற்றது காப்பேஜ் எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணிடலாம். கழிவுகள் எல்லாத்தையும் வந்து அகற்றியாச்சு. மற்றது இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வந்து க்ளீன் பண்ண இருக்குது. ஸோ அதில் வந்து இன்றைக்கி முடிக்கலாம்னு யோசிச்சுருக்கிறேன். அதோட உடுப்பும் வந்து துவைக்க போடணும். இன்றைக்கி வீட்டு வேலை தான் முதல்ல இப்போ டெஸ்கில் போட்டுட்டு வரேன். மற்ற காருக்கு வந்து அந்த நண்பன் அந்த கச்சான் எடுக்க மறந்துட்டு அதையும் போய் எடுக்கணும். அடுத்தது வந்து உடுப்பு வந்து துவைக்க போடணும். வாஷிங் மிஷின் போட்டாச்சு. 59 நிமிஷம் வாஷ் பண்ண போகுது. பிறகு ட்ரையரில் மாற்றணும். அதோட எங்களோட சப்பாத்து வந்து சரியான ஊற்ற சப்பாத்தையும் வந்து கழுவி விடுவோம். நிறையா இந்தியா லீவை சரியாக பயன்படுத்துவோம். உடுப்பை துவைக்க போட்டாச்சு. அடுத்தது சப்பாத்தும் கழுவி இப்போ சப்பாத்தையும் கொண்டே வாஷ் ரூமில் காய போட்டாச்சு. அடுத்தது வந்து இன்னொரு வேலை இருக்குது. அது கொஞ்சம் பெரிய வேலைன்றதால எனக்கு வீடியோ வந்து எடிட் பண்ணணும். ஸோ இரவில் வந்து வீடியோ எடிட் பண்ணுறக்காண்டே அது ரொம்ப ஒதுக்கிக்கிட்டாக்கு. ஸோ அதை வந்து மாற்றக்கூடாது. ஸோ அதில் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 3 hours வந்து இந்த காரோட வந்து மீனாக்கிடணும். கார் ஃபுல்லாக உள்ளுக்கு சரியான ஊற்றி ஆகிட்டு யோசித்து அதை பிட் போட்டு கொண்டு போகிறது தான் எங்களோட வழக்கமே. இன்றைய செய் அதை நன்றை செய்யணும்னு சொல்லுவார்கள். என்ன செய்கிறது, ஆனால் அதை ஒரு சேர்த்து செய்வோம். ஸோ எடிட்டிங் வேலை இருக்குது. அந்த ஒரு காரணத்தால் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமே இல்லோ, முன்னுக்கும் பெறணுமே இல்லோ. ஸோ அதால் வேலையும் செய்ய தானே வேணும். வேலை செய்தால் தான் காசு வரும், எடிட்டிங் செய்தால் தான் காசு வரும் என்ன. ஸோ அப்போ அதால் எடிட்டிங்க்கு இன்றைக்கி ரங்க போகிறேன். அதோட அந்த கச்சான் இருக்குல்லோ, கச்சான் வந்து காருக்கு இருந்தாலும் கொஞ்சம் குளிர்ந்துடுது. அது ஒருக்கா இப்போ மைக்ரோவில் ஒருக்கா வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி வருதுண்டு. ஃபுல்லாக வைக்க மாட்டேன், ஒரு 2-3 வச்சு பார்ப்போம். ஓகே வந்தால் வச்சு சாப்பிட்லாம். வாங்க பார்ப்போம். இதுதான் அந்த கச்சான்.
நண்பன் நிறைய தான் தந்துருக்குறான். ஸ்ரீலங்கா கச்சான் உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன முத்து சாப்பிட்டா அந்த மாதிரி தான் இருக்குது. மைக்ரோவை வச்சுருக்கோம். ஒரு நிமிஷம் வைப்போம். ஒரு நிமிடம் முடிந்து விட்டது. கச்சானில் கொஞ்சம் சூடு இருக்குதா, ஆனால் எப்படி இருக்குமோன்னு தெரியலை. பார்ப்போம். கச்சான் வந்து சுடுவது, ஆனால் சூட்டோட உடனே சாப்பிட்டா என்ன அது வந்து என்ன மிளகி போயிருக்கும். இந்த சூடு ஆறுனா தான் அந்த முருகும் கச்சான். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன்னு பார்ப்போம்.